குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி ஏஆர்டியில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் பார்க்குறோம். இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு என்ன சார்? இன்ட்ரா அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? இன்சைடுன்னு சொன்னோம். சைட்டோபிளாசம் இன்சைடு த செல். எதை இன்ஜெக்ட் பண்ணுற? ஸ்பெர்மை. அப்போ ஸ்பெர்மை எங்கே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சைட்டோபிளாசத்தில் உள்ளே செலுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பெயர் தான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஓகே, இதில் என்ன சார் பண்ணுறாங்க? ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் இன்ஜெக்டட் இன்டு ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் எக்கு. ஒரே ஒரு ஸ்பெர்மை, அதாவது முட்டையுடைய ஃபோக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறான், ஒரு குவிய ஒரு புள்ளியில் உள்ளே செலுத்துகிறோம். உள்ளே செலுத்தின உடனே உனக்கு என்ன ஆகும்? எக்கு ஃபெர்டிலைஸ். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகுது? ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். என்னாச்சு? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டா. இப்போ ஸ்பெர்மு எக்கு ஒன்றாயிருச்சு, சேர்ந்து சைகோட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு, ஃபெர்டிலைசேஷன் அக்கர். அப்போ இந்த ஸ்பெர்ம் கேர்ஃபுல்லி இன்ஜெக்டட். ஸ்பெர்மை எப்படி சார் இன்ஜெக்ட் பண்ணணும்? கேர்ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணுங்கிறான். இதில் சைட்டோபிளாசம் ஆஃப் எக்கில். அப்போ அது மூலிமா நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் 75% 85% ஆஃப் எக் இன்ஜெக்டட் வித் என்னன்னு கேட்டால் ஸ்பெர்ம். ஓகே, 75 முதல் 85% உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய ரேட் இன்க்ரீஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ரேட் வீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சைக்கோட் இஸ் அலௌடு. அப்போ சைக்கோட் அலௌட் ஆகுது. டிவைடு 2 4 ஆகும், 4 8 ஆகும். அப்போ 8 செல் பிளாஸ்டோமியராக ஃபார்ம் ஆகி தென் டிரான்ஸ்பர் டு த யூட்டிரஸ். கடைசியாக உனக்கு என்ன ஆகுது? டெவலப் ஏ ப்ரொடக்டிவ் ப்ரெக்னன்சியாக மாறும். ஒரே லைன் தான். ஒரு ஸ்பெர்மை எடுத்தோம், எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் எக்கில் வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். அதுவும் கேர்ஃபுல்லாக எங்கே சார் இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்கோடைய சைட்டோபிளாஸில் இன்ஜெக்ட் பண்ணோம். உடனே உனக்கு என்ன? ஃபெர்டிலைசேஷன் அக்கர் ஆனது. தென் சைக்கோட் ஃபார்ம் ஆகி சைக்கோட்லேருந்து உனக்கு என்ன ஆயிடுச்சு? 8 செல் ஸ்டேஜ் ஆனது. 8 செல் ஸ்டேஜ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? யூட்டிரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். கடைசியாக உனக்கு என்ன ஆகுது? ஒரு ப்ரொடக்டிவ் ப்ரெக்னன்சி உருவாயிருச்சுங்கிறான். தென் நெக்ஸ்ட் கெட்டிங் சரோகேசி. வாடகை தாய். வாடகை தாய்மைன்னு சொல்லுவோம். சரோகேட் மதர்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கேன்? வாடகை தாய். ஓகே, இங்கே அதே மாதிரி சரோகேசி. இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட். ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒப்பந்த முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இது பண்ணுறாங்க சார்னா, உமன் அக்ரி டு கேரி எ ப்ரெக்னன்சி ஃபார் அனதர் பர்சன். இவங்க என்ன பண்ணுறாங்க? கேரி பண்ணுறாங்க ப்ரெக்னன்சி. ஓகேவா? யாருடைய குழந்தை அப்படின்னா அனதர் பர்சன்ஸ் ஹூல் பிகம் நியூ பார்ன் சைல்டு பேரண்ட் ஆஃப்டர் பர்த். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சார்? ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது? கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது, அவங்க ரிட்டர்ன் ஆகிடுறது. அப்போ இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது எம்ப்ரியோ கிரியேட்டட் இன் லேபில் கிரியேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு த சரோகேட் மதர் ஆஃப் யூட்டிரஸில் வச்சு அதை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ அந்த பாயிண்ட் புரியுதா இல்லையா? இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இருக்குல்ல, அது மாதிரி தான்ப்பா. அதாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் சைக்கோட் இருக்கு இல்லையா? இந்த சைக்கோட் ஃபார்மேஷன்லாம் அவுட் சைட் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா பாடியில் செஞ்சு தென் இன்ட்ரடியூஸ் இன் டு த சரோகேட் மதர் யூட்டிரஸ். கடைசியாக உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இட் கேன் டெவலப்டு. தென் மேல் இன்ஃபெர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். சார், ஆண்களில் மலட்டுத்தன்மை எப்படி சார் தடுக்கிறது? ஜூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஜூஸ்பெர்மியா அப்படின்னா என்ன சார்? ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இன் த இஜாகுலேட் செமன் அட்லீஸ்ட் 2 அக்கேஷன். ஒரு மேல் என்ன பண்ணுறாங்கன்னா 2 டைம்ஸ் செமனை ரிலீஸ் பண்ணுறான். அந்த 2 டைம்ஸ் செமன்லேயும் என்ன இல்லை? ஸ்பெர்மடோசோவா இல்லை. ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு மேல் என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 டைம் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த செமனை இஜாகுலேட் பண்ணுறான். அதில் என்ன கிடையாது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ஆர் ஸ்பெர்மடோசோவா. ஸோ இந்த கண்டிஷன் இஸ் கால் ஜூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இது எங்கே சார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இன் 1% ஆஃப் பாப்புலேஷன். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 1% என்ன சார் இருக்குது அப்படின்னா இந்த பீப்புளுக்கு இருக்குங்கிறான், இது மாதிரி இருக்குங்கிறான். தென் நெக்ஸ்ட்டு மைக்ரோ டெஸ்டிகுலார் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். சார், எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ்ட் வந்து ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க, அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரைவல் ஃப்ரம் எங்கே? டெஸ்டிக்கல் வந்து பார்த்தா அப்படின்னா டெஸ்டிஸ்லேருந்து. இதுக்காக என்ன பண்ணுறாங்க சார்? ஸ்மால் மிட்லைன் இன்சிஷன் இன் ஸ்க்ரோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளையிடுறாங்க. எங்கே சார்? ஒன் ஆர் போத் டெஸ்டிக்கல்.
ஒன்று இல்லைன்னா 2 டெஸ்டிஸ்லேயுமே அண்டர் த மைக்ரோஸ்கோப் உடைய உதவியில் செமினிபரஸ் டியூபியூல்ஸ் ஆர் டைலேட்டட், செமினிபரஸ் டியூபியூல்ஸை விரிவடைய செய்கிறாங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் ஆக்டிவ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி தென் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஸ்பெர்ம் ஈல்டு கம்பேர்ட் டு என்னென்னா ட்ரெடிஷ்னல் பயாஸ்பி டெக்னிக். ஓகேவா? அதாவது பயாஸ்பி இந்த உயிர் திசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொழில்நுட்பத்தை விட மேம்பட்ட முறை எது சார் அப்படின்னு கேட்டால் இந்த மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதில் பாருங்கள் சார், 2 டெஸ்டிஸ் இருக்குது, 2 டெஸ்டிஸ்லேயும் வந்து பார்த்தா அப்படின்னா செமன் எடுக்கிறது, ஸ்பெர்ம் எடுக்கிறது தான். இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் இன்சிஷன் வந்து ஸ்க்ரோட்டத்தில் இன்சிஷன் பண்ணுறான். தென் செமினிபரஸ் டியூபியூல்ஸை டைலேட் பண்ண வச்சோம். அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் ஸ்பெர்மை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அதில் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஆம்னியோசென்டசிஸ். சரி, டிடெக்ஷன் இன் த ஃபீட்டல் டிசார்டர் டூரிங் தி ஏர்லி ப்ரெக்னன்சி. டிடெக்ஷன் இன் த ஃபீட்டல் டிசார்டர் டூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சி, அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாலேயே கருவின் குறைபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே என்னது கண்டறிதல். டிடெக்ஷன் ஃபீட்டல் டிசார்டர், ஃபீட்டல்னு என்ன மீனிங், கருவுடைய, டிசார்டர்னா குறைபாடுகள்னு சொல்லுவோம். டூரிங் எப்போ, ஏர்லி ப்ரெக்னன்சி. ஏர்லி ப்ரெக்னன்சி அப்படின்னா கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக். ஒரு 2-3 டெக்னிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங்னா என்ன சார்? தமிழில் சொல்லணும் அப்படின்னா அந்த மீயொலி வரியோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீயொலி ஸ்கேனிங், அந்த கரெக்டாக வந்து லைன், இதுக்கு வந்து நோன் வந்து பார்த்தா அப்படின்னா சொல்லுவாங்க அல்ட்ரா சவுண்ட் அப்படிங்கிறது நோன் ரிஸ்க் அதர் வந்து பார்த்தா அப்படின்னா மைல்ட் டிஸ்கம்போர்ட், எந்த ஒரு ஆபத்து எதுவுமே கிடையாது. டியூட்டி என்னன்னு கேட்டால் ப்ரெஷர் ஃப்ரம் த டிரான்ஸ்டியூசர் அண்ட் த அப்டாமன் ஆர் விஜினா, அவருடைய வயிற்று பகுதி அல்லது கலவி கால்வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் எதை ஏற்படுத்துது, ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்கம்போர்ட், நிம்மதி இல்லாமல்னு சொல்லுவோம். நிம்மதி இல்லாமல் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு இதை ஏற்படுத்துகிறோம். அப்போ இந்த இடத்துக்கு நோ ரேடியேஷன் இஸ் யூஸ்ட். இதில் என்ன பயன்படுத்தலை, கதிர்வீச்சுகள் எதுவும் பயன்படுத்தலை. அல்ட்ரா சோனோகிராஃபி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது யூஸ்வலி என்ன பண்ணுறாங்க, பர்ஃபார்ம்டு இன் த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர், முதல் ட்ரைம்ஸ்டரில் வந்து பார்த்தா அப்படின்னா இதை பயன்படுத்தி என்ன யூஸ் பண்ணுறாங்க பாரு, ஃபார் டேட்டிங், அதாவது டேட்டிங் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீட்டஸ். ஓகே, என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேனது, அங்கே இருக்கக்கூடிய பிறப்பு தேதி, ஓகே, குழந்தை பிறக்கக்கூடிய தேதியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் டிட்டர்மினேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீட்டஸ், எவ்வளோ ஃபீட்டஸ் இருக்குது, எத்தனை குழந்தை, ஒரு குழந்தை இருக்கா 2 குழந்தை இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. மூணாவது அசஸ்மெண்ட் ஆஃப் ஏர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன், அதாவது கர்ப்ப கால தொடக்கத்தில் தோன்றக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கொடுத்துருக்கான் பாரு. செவரல் டைப் ஆஃப் அல்ட்ரா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜிங் டெக்னிக் இருக்குங்கிறான். இதில் மோஸ்ட் காமன் டைப் என்ன சார் அப்படின்னா, அதாவது 2D அப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. 2D அல்ட்ரா சவுண்ட் ப்ரொவைட்ஸ், இது ஃப்ளாட் பிக்சர் அண்ட் ஆஸ்பெக்ட் த பேபி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையின் ஒரு பண்பை மட்டும் விளக்கக்கூடிய ஒரு தட்டையான படத்தை மட்டுமே விளக்குங்கிறான். அல்ட்ராசவுண்ட் ஃப்ளாட் பிக்சர்னால் எனக்கு தட்டையான ஒன் ஆஸ்பெக்ட் அப்படின்னா அது ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். 3D இமேஜ் அப்படிங்கிறது ஹெல்த் கேர் ப்ரொவைடர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோடைய வித் அகலம், ஹைட்டு, ஓகேவா, அதனுடைய டெப்த் ஆஃப் இமேஜ், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் டூரிங் த டயக்னசிஸ். தென் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, 4D அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி கேர் ப்ரொவைடட் டு விசுவலைசிங் அன்பார்ன் பேபி மூவிங் த ரியல் டைம் த 3 டைமென்ஷனல் இமேஜ். அதாவது இதனுடைய வளர்க்குழந்தையுடைய உண்மையான அசைவு, அதனுடைய நேரடி செயல் காட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முப்பரிமாண இமேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 டைமென்ஷனல் இமேஜ் மூலிமா என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அது என்ன ஆம்னியோசென்டசிஸ்னால் என்ன சார், வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ்? அதாவது பனிக்குட துளைப்புன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய வேலை ஸ்மால் சேம்பிள் ஆஃப் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் தட் சரவுண்ட் த ஃபீட்டஸ். அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு எடுத்துட்டோம். தென் டயக்னசிஸ் ஃபார் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். குரோமோசோமுடைய அப்நார்மாலிட்டிஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். ஒரு பிக்சர் கொடுத்துருக்கான் பாருங்கள். அதில் பாருங்கள் ஒரு பேபி இருக்கு இல்லையா, உள்ள பேபியை சுற்றி சரவுண்ட் பண்ணி இருப்பது யாருன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு.
இப்போ அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் நீடிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே ஒரு ஃப்ளூயிடை வந்து பார்த்தா அப்டைன் பண்ணுறான். அப்போ அந்த ஃப்ளூயிடை வச்சு நம்மளால் என்ன டிடெக்ட் பண்ண முடியும், அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை வந்து பார்த்தா கண்டுபிடிக்கலாம். யாருடைய குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தையுடைய வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மாலிட்டிஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். தென் இந்த நெக்ஸ்ட் கெட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் சார், அதாவது ஆம்னியோசென்டசிஸோட யூசஸ் மறுபடியும் இது எப்போ சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட் உமன் பிட்வீன் 15th to 20 வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி, 15லிருந்து 20 வாரங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓகே இன்செட்டிங் லாங் தின் நீடில், ஓகே வளர்த்தியாக ஒரு தின் நீடியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்டாமன் வழியாக உள்ள செலுத்துகிறான் எங்கே ஆம்னியாட்டிக் சேக்கு. தென் வித்ட்ரா ஸ்மால் சாம்பிள் ஆஃப் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்துட்டோம். இப்போ அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் என்னது செல் செட் ஃப்ரம் என்னன்னு கேட்டால் ஃபீட்டஸ். இந்த படம் பிக்சர் கொடுத்துருந்தா இல்லையா, ஓகேவா, ஒரு லாங் டியூப் வந்து பார்த்தா அப்படியே நீடில் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி அது மூலிமா எதை அப்டைன் பண்ணியிருக்கோம், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வேலை தான் என்ன சொல்லுவோம், குரோமோசோமோடைய அப்நார்மாலிட்டிஸ் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஓகே தென் நெக்ஸ்ட்டு ஃபீட்டோஸ்கோப். அப்போ ஃபீட்டோஸ்கோப்னா என்ன சார், இப்போ ஃபீட்டோஸ்கோப்போடைய வேலை என்ன, இப்போ ஃபீட்டோஸ்கோப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது பாரு, கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங்கோடைய வேலை ப்ரீநேட்டல் டெஸ்ட்டு தான். இதுவும் இன்வால்வ்ஸ் டேக்கிங் எ சாம்பிள் ஆஃப் பிளசண்டல் டிஷ்யூ, பிளசண்டல் டிஷ்யூலேருந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் ஃபார் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், குரோமோசோமுடைய பிறழ்ச்சிகளை என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஃபீட்டோஸ்கோப். ஓகே இது வந்து என்ன சார் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபீட்டோஸ்கோப் யூஸ் டு மானிட்டர் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட், குழந்தையோடைய இதய துடிப்பை கண்டுபிடிக்கலாம். அதர் ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா லேட் ப்ரெக்னன்சி அண்ட் லேபர், அந்த மேக்ஸிமம் கர்ப்பகால இறுதியில் ஏற்படக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம், பிரசவ வலின்னு சொல்லுவோம். இதை எல்லாத்தையும் கண்டுபிடிப்பதற்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபீட்டோஸ்கோப். யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஃபீட்டோஸ்கோப்னா என்ன சார், ஃபீட்டோஸ்கோப் அப்படிங்கிறது மானிட்டர் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட், குழந்தையோடைய இதய துடிப்பையும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய செயல்பாடுகள் டூரிங் எப்போன்னு கேட்டால் ப்ரெக்னன்சி டைமில், அதே மாதிரி லேபர் மீன்ஸ் என்னது, அங்கே இருக்கக்கூடிய பிரசவ வலி டைமில் ஏற்படக்கூடிய எல்லாத்தையும் கண்டுபிடிப்பது எது அப்படின்னு கேட்டால் ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆவரேஜாக ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எவ்வளோ சார் இருக்கலாம்னா 120 அல்லது 160 பீட்ஸ் பர் மினிட்ஸ், 120லேருந்து 170 ஃபீட்ஸ் இருக்கலாம். ஓகேவா, அப்போ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் 72 to 80 சொல்லுவோம், 72லேருந்து 80 நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் குழந்தையுடைய ஹார்ட் ரேட் பாருங்கள் 120 and 160 பீட்ஸ் பர் மினிட்ஸ், 120 அல்லது 120 பீட்ஸ் இருக்குமா ஃபார் 100 மினிட்ஸ்க்கு. இப்போ அந்த அப்நார்மல் ஃபீட்டல் ஹார்ட் இருக்கு இல்லையா, ஓகே, அல்லது பேட்டர்ன் மேபின் அந்த ஃபீட்டஸ் நாட் கெட்டிங் இனஃப் ஆக்சிஜன். ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் இதய துடிப்பு வீதம் ஆக்சிஜன் பற்றாக்குறை எல்லா பிரச்சனைகளையும் ஓகே எது சார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் என்னது ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த டூயினோ மாதிரி கொடுத்துருக்கா, அந்த ஃபஸ்ட்டு நாளாக டிவைட் பண்ணி ஓகே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த விட்டமின் இ, விட்டமின் இக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் ஆன்டி ஸ்டெரிலிட்டி நம்ம நடத்தியிருக்கோம். விட்டமின் இனா ஸ்டெரிலிட்டி, விட்டமின் இ ஞாபகம் இருக்கா, விட்டமின் இ ஆன்டி ஸ்டெரிலிட்டி. ஓகே ஆண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வீலரில் போனாங்க, ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டெரிலிட்டி ஆனிச்சு, ஞாபகம் இருக்கா, ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. தென் செக்ஸ் ஹார்மோனை டிஸ்கவர் பண்ண யார் அப்படின்னா அடால்ஃப் பியூட்னெட் அப்படின்னு ஒருத்தன். ஓகே அடால்ஃப் பியூட்டெனட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 11th ஜூலை அப்சர்வ்டு என்னன்னு கேட்டால் வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஓகேவா, உலக மக்கள் தொகை தினம் எப்போ அப்படின்னு கேட்டால் 11th ஜூலை. 1st டிசம்பர் என்னென்னா வேர்ல்டு எய்ட்ஸ் டே. அடுத்து நாக்கோ நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இது எப்போ சார் அப்படின்னா 1992. தென் நெக்ஸ்ட்டு சிப்ளிஸ் கொனீரியா அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் டிசீஸ். ஓகேவா, இந்த சாப்டர் ஓவர், ஒழுங்காக ரீட் பண்ணு.